சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி பகல் 10:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இரவு 9:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:34 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காரைக்கால் அம்மையாரினுடைய குரு பூஜை நாள் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:06 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:24 சந்திர உதயம் என்பது இரவு 8:16 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:31 முதல் காலை 6:06 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:09 முதல் பகல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:43 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:06 முதல் 7:38 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:21 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா, இந்த நோய் மற்றும் இந்த குறைபாடு டெஃபிஷியன்சின்னு சொல்றா இல்லையா, இதை தரக்கூடிய கிரகங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல நோய்னா என்ன, குறைபாடுன்னா என்ன, இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஒரு குறைபாட்டினை போய் இவர்கள் நோய் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நோய் என்பது வேறு, குறைபாடு என்பது வேறு. நோய் என்பது ஏதோ ஒரு கிருமியினுடைய தாக்கத்தினால் வரக்கூடியது. அதுல வந்து 2 விதமாக கூட பிரிக்கிறார்கள். ஏதோ நிரந்தர நோய்கள், எப்ப பார்த்தாலும் ஆயுசுக்கும் அந்த நோயோடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருப்பார்கள். அது போக இல்ல அது டெம்பரரியா வந்துட்டு போயிருக்கும். அது அக்யூட்டு கிரானிக்னு சொல்லி பிரிப்பா. இது கிரானிக்கா இருக்கு, இது அக்யூட்டா இருக்குங்கிற மாதிரி பிரிப்பா. பர்மனண்டா இல்லாம ஏதோ டைம் பீயிங் மட்டும் ஏதோ ஒரு இந்த சீசனல் வியாதின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சீசன்ல ஒரு வியாதி வந்துட்டு போறது அப்படின்னு சொன்னா இந்த வியாதிங்கிறது தான் நம்ம நோயின்னு சொல்றோம். நோய்க்கான காரணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு தொற்று, நோய் தொற்றுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஏதோ ஒரு கிருமி. அந்த கிருமி வந்து பாக்டீரியா கிருமியாக இருக்கலாம், அல்லது வைரஸ் கிருமியாக இருக்கலாம், அமீபிக்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இப்படி பாக்டீரியா அல்லது வைரஸ்னால் வரக்கூடிய அந்த தொற்று தான் நமக்கு அந்த நோய் என்பதை தருகிறது. ஆனால் குறைபாடு அப்படின்னு சொல்லி வந்தா அது வந்து டெஃபிஷியன்சின்னு சொல்றோம். அது நம்முடைய உடல் வாகு, உடல் அமைப்பினை பொறுத்தது. இயற்கையாகவே நமக்கு அந்த டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா? நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு வாய் அப்படின்னு எடுத்துட்டாலே, வாய் அப்படிங்கிறது வந்து 2ஆம் பாவகமானது குறிப்பிடுகிறது. அந்த 2ஆம் பாவகத்திலே ஒரு பிரச்சனை, அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்பினை வைத்து ஒரு சில பேர் கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல்லுங்கிறது வரும் தெரியுமா? அவங்க பேசினாலே பேர்ட் ஸ்மெல்லுங்கிறது வரும். அவங்க வாயிலிருந்து பல்லு விளக்கலை அடி அப்படின்னு கேட்பா. தினந்தோறும் பல் துளக்கி இருந்தால் கூட அவர்கள் கிட்ட வரும்பொழுது அந்த வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வருகிறதுன்னு சொன்னா அவர்களுடைய வயிற்றிலே ஏதோ ஒரு கிருமியானது, நோய் தொற்று இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அது
வயிற்றில் இருக்கக்கூடியது அப்படியே வாயில் அந்த சலைவான்னு சொல்லுவோம், எச்சில்னு சொல்லுவோம், அதன் மூலமாக வெளிப்படும் அந்த பேட் ஸ்மெல்லுங்கிறது வந்து இருக்கும். அப்ப ஏதோ ஒரு கிருமியினுடைய ஒரு தொற்று, ஒரு நோய் என்பது இருக்கிறது தான் அந்த வாய் துர்நாற்றத்திற்கான பொருள், அப்படி புரிஞ்சுக்கணும். அதே டெபிஷியன்சின்னு வரும்பொழுது அது திக்கு வாயின்னு சொல்றோம் தெரியுமா? ஒரு சில பேர் வந்து இந்த பேசும் பொழுது வாக்கானது திக்கச் செய்யும், அப்படி திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகட்டும், அல்லது குரல் வளம் இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வாய் பேச முடியாம போறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அவருடைய குறைபாட்டினை பற்றி சொல்லும். சரி, இது ரெண்டையும் எந்தெந்த கிரகங்கள் சார் தரும் அப்படின்னு சொன்னா, நோய்க்கான காரணிகள் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நோய்க்கான காரணிகள் என்ன, அதே மாதிரி வந்து ஒரு டெஃபிஷியன்சிக்கான காரணம் என்ன, என்னென்ன கிரகங்கள் காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம பிரிச்சே பார்க்கலாம். நோய் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரியான விஷயம் தெரியுமா? அது எது குடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகு என்கின்ற கிரகம், இந்த ராகு கேத்து 2 தான் பிரதானமான காரணிகளாக இருப்பார்கள். ஒரு நோய் ஏதோ ஒரு அஃபெக்ட், ஒரு ஏதோ ஒரு விஷயத்தினால் நம்ம அஃபெக்ட் ஆறோம், ஒரு கிருமியினால் நமக்கு நோய் தொற்று வருகிறது அப்படின்னு சொன்னா, அங்கே ராகு என்கின்ற கிரகம் தான் பிரதானமான இடத்தினை பிடிக்கும். கேத்துவும் பிரதானமான இடத்தினை பிடிக்கும். ஆனா அந்த கேத்து அந்த கிருமி தொற்றின் மூலமாக நமக்கு நிரந்தரமான ஒரு குறைபாட்டினை கொடுத்து விடும் கேத்து என்பது. ஆனால் ராகு அப்படி இருக்காது. நிரந்தர குறைபாட்டினை ராகு உண்டாக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, நமக்கு அந்த நோய் அப்படிங்கிறத கொடுப்பார். அதுதான் எப்படி சொல்லியிருப்பார்னா, குஜவத் ராகு சனிவத் கேத்துகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சனி என்கின்ற கிரகமும் சரி, சனியும் கேத்துவும் இணைந்து 2ஆம் பாவகத்தில் அமைய பெற்றவர்கள் வாய் என்பது இந்த திக்கு வாயாக இயற்கையிலேயே அமைந்திருக்கும். அது சனிவத் கேத்துகு, சனியும் கேத்துவும் ஒரே சாரத்துல 2ஆம் பாவக புள்ளி, அதாவது எனக்கு 2ல சனி கேத்துருக்கு, நல்லா தான் பேசுறேன்னு சொல்லிட்டு இரண்டாவாதம் பேச முடியாது. அங்க பார்த்தோம்னா இந்த 2ஆம் பாவகம் எந்த புள்ளியிலிருந்து துவங்குகிறதோ அதே புள்ளியிலேயே சனி என்கின்ற கிரகமும் அதே டிகிரியிலேயே கேத்து என்கின்ற கிரகமும் இணைந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திக்குவாய் என்பது இருக்கும். அவர்களால் அந்த ஸ்பஷ்டமா பேசுறதுக்கு முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே புள்ளியிலேயே ஒரு செவ்வாயும் ராகுவும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த செவ்வாய் அல்லது ராகுவினுடைய புக்தி காலங்கள், அந்தர காலங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் தொற்றின் மூலமாக அந்த வாயிலே பிரச்சனை என்பது உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆக குறைபாடு என்பது வேறு, நோய் தொற்று என்பது வேறுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப கண் பார்வையை கூட எடுத்துக்கலாமே. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா கண் நோய் அப்படிங்கிறது வரும். நம்ம வந்து கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு டிராப்ஸை போடுவா தெரியுமா? கண் நோய் என்பது வேறு, கண்ணிலே பார்வை குறைபாடு என்பது வேறு. பார்வை குறைபாட்டினை டிராப்ஸ் போட்டு சரிப்படுத்த முடியாது. பார்வை குறைபாடு ஒரு டெஃபிஷியன்சி அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணணும், அதுக்கு ஏதோ ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கி தானே போடுறோம், ஸ்பெக்ஸ் போடுறோம், இல்லை போய் ஒரு சர்ஜரிங்கிற ஒரு விஷயத்துக்கு பண்றோம். அது வந்து பார்வை குறைபாடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மெட்ராஸை அப்படிங்கிறது வருதுன்னு சொன்னா, அந்த மெட்ராஸை அப்படிங்கிறத கொடுக்கறது யாரு, கண் நோயை கொடுப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே செவ்வாயும் ராகுவும் முக்கியமான இடத்தினை பிடித்திருப்பார்கள். நமக்கு 2ஆம் பாகத்திலே இந்த செவ்வாய் ராகுவினுடைய இணைவு அல்ல ஏதோ ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த நேரத்திலே டெம்பரவரியா அந்த கண் நோய் என்பது வந்து விட்டு நகர்ந்து விடும். ஏன்னா வாக்குஸ்தானம் மட்டும் இல்லை, 2ஆம் பாவம் கண்ணை பற்றியும் பேசுங்கிறதுக்காக சொல்றோம். இது வந்து நான் உதாரணத்திற்காக இந்த 2ஆம் பாவத்தை சொல்றோம். இந்த மாதிரி எந்த பாவகத்திலே செவ்வாய் ராகு அல்லது சனி கேத்து அமர்ந்திருக்கிறார்களோ அதற்கேற்றார் போல் நோய் தொற்று அல்லது குறைபாடு என்பது வரும். சார், நீங்க செவ்வாய் ராகு சனி கேத்து மட்டும் பேசியிருக்கேன், இது இல்லாம மற்றவர்களுக்கெல்லாம் வரவே வராதான்னு சொன்னா, எல்லோருக்குமே வரத்தான் செய்யும். ஒரு குறைபாடு என்பதும் வரத்தான் செய்யும், அதே மாதிரி ஏதோ ஒரு நோய்ங்கிறதும் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த பாவகத்திலே எந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல்தான் அது அமையும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஒரு உதாரணத்திற்காக தான் அதை எடுத்துட்டு இருக்கோம். ஆக நோய் என்பது வேறு, குறைபாடு என்பது வேறு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதை ஜாதகத்தை பார்த்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.